கஸ்டடி போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் விஜய் சார் மீட் பண்ணிட்டு வந்திருக்காருங்கிறது தெரியும் எனக்கு. அப்போ நைட் பேசிட்டு இருக்கும்போது அடுத்து உனக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு ஷாட்டும் 2 தடவை. ஆமாம், டைலாக் போர்ஷன் எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்தது தான். 4 ஹவர்ஸ் வந்து 4 ஹவர்ஸ் பேசுறது 4 ஹவர்ஸ் ஆக்கி டப்பிங் அனுப்பிச்சிட்டோம். ஓகே, டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் அது வந்து இப்போ அந்த ஓஜிஸுங்கிற லீடு எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக மோகன் சார் எங்கெங்கெல்லாம் வராரோ அது எல்லாமே வந்து இந்த லேப்ல எடுத்தது தான். யாருமே எதுவும் பண்ணா கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. கொலா சாங் அது கண்டிப்பா அது இதை பத்தி பேசப்படுங்க எனக்கு தெரியும். தெரிஞ்சே தான் வச்சோம், வேற வழியே இல்லை. இன்னொன்று, தோனி வந்து மேலே பார்ப்பாரு அந்த பைக்கு. ஆமாம், அது டேபிளில் தான் மேட்ச் பண்ணுது. ஆக்சுவலாக ஃபுல் ஃபுட்டேஜ் பார்க்கும்போது மேலே பார்க்குற ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக சிவானோட சீன்ஸ்மே 2 சீன்ஸ்லாம் வந்து வேற வழி இல்லாமல் ஃபுட்டேஜ்க்காக தூக்கும். பசங்க இதுவே செகண்ட் ஹாஃப் ஆச்சு ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு அது. நான் இங்கே உட்காந்து வந்து டேரக்டர் எந்திரிச்சு டேரக்டர் எஃபெக்ட் பண்ணது செம்மையாக இருப்பா. அவர் எதுவுமே இது மாற்றுங்க அது மாற்றுங்க எதுவுமே சொன்னது கிடையாது. ஹலோ வெங்கட்ராஜன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக. ஆக்சுவலாக கேமராஸ் பார்த்தோன்னே எப்படி இருக்கு? ரொம்ப பதட்டமாக இருக்கு. இந்த ரூமுக்குள்ளே எவ்வளோ நாளாக இருக்கீங்க? ஒரு 9 months 10 months இருந்துருக்கு இந்த இதே ரூம் தான். ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் வர்றதுலேருந்து வந்ததுலேருந்து. சூப்பர். நீங்கள் எடிட் பண்ணியிருக்கிற கோட் படம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தப்போ அந்த ரெஸ்பான்ஸ்? பயங்கர ஹாப்பி ப்ரோ. நம்ம சில என்னென்ன விஷயம்லாம் அவங்க ரசிப்பாங்கன்னு நினச்சி வச்ச இடம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்போது அது பார்க்கல பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தளபதி படத்தை வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஃபேனாக பார்த்த மூமெண்ட் போயிட்டு ஒரு எடிட்டராக பார்க்கும்போது அது வேறு மாதிரி சொல்ல முடியாது. நானும் ஊரில் ஃப்ளெக்ஸ் வச்சு தளபதியை கொண்டாடின ஒரு ஃபேன் தான் நானும். ஓகே. இப்போ வந்து தளபதி படிக்க எடிட் பண்ணி பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அதனால நீங்கள் வந்து பிரவீன் கேரிட்ட எடிட்டராக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்க. ஸோ அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்களேன், எப்படி அதை நடந்தது? பிரவீன் சார்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுன்னா மங்காத்தா முடிச்சுட்டு அவர் பிரியாணி பண்ணிட்டு இருந்தார். அந்த டைத்தில் தான் போய்ட்டு அவர் அப்ரோச் பண்ணேன். என்ன சாஃப்ட்வேர் தெரியும்னாரு. எஃப்சிபி தெரியும் சார் அப்படின்னா. ஆவிட் தான் யூஸ் பண்ணுறேன், ஆவிட் கற்றுக்கிட்டு வாங்க பண்ணார். நான் அடுத்த ஒரு 10 days 15 days போய் கற்றுக்கிட்டேன் சார் அப்படின்னு பண்ணேன். அதுக்குள்ளே கற்றுக்கிட்டியா அப்படின்னா? கற்றுக்கிட்டேன் சார். போயிட்டு ஒரு 1 month கழிச்சு வாப்பா, இப்போ எதுக்கு இது எதுவும் இல்லை அப்படின்னாரு. திரும்ப ஒரு 1 weekல திரும்ப போய் நின்றுட்டேன். சார் வீட்டில் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க, வந்து பிஸ்னஸ் பாரு அப்படி அப்படிங்கிறாங்க, எனக்கு வேறு வழி தெரியல சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு. சரி நாள்லேருந்து வா பண்ணார். தான் சேர்ந்தது அவர்கிட்ட சேர்ந்ததான் ஒரு ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் அப்படி அப்படியே எல்லா படம் கெடாயின் கர்ணமனோ, வடகரி, கொம்பன், மருது, அது வரையும் அப்படியே விழித்திரு, அந்த மாதிரி படங்கள்லாம் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு எல்லாம் வந்து அப்புறம் முத்தியாசரோட கூட வந்து கொடிவீரன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். அதுதான் ஃபஸ்ட்டு படம். அதான் ஃபஸ்ட் படம், கொடிவீரன் ஃபஸ்ட் படம். காலேஜ் படித்தது இது சம்மந்தமாக படித்தது தானே? இல்லை நான் இன்ஜினியரிங் தான் முடித்தேன். ஓகே. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். அது முடிச்சுட்டு அரினாவில் வந்து ஜஸ்ட் ஒரு மீடியா கோர்ஸ் மட்டும் பண்ணேன், அவ்வளோதான். பொதுவாக இன்ஜினியரிங் படித்தா டேரக்டரான்னு ஒரு இது இருக்குது. பட் எடிட்டிங் பக்கம் எப்படி வந்தேன்? பண்ண அப்படியே பிடிச்சிருச்சு ப்ரோ, என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு ப்ரீமியரில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படியே போயிட்டு அதில் ட்ராவல் ஆகிடுச்சு. அதில் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுவீங்க? ஏதாச்சும் மூவிஸ் எடுத்து போட்டு கட் பண்ணி பார்க்குறது, யாருக்காச்சும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் பண்ணி தருது, ஓகே, மேரேஜ் வீடியோஸ் கட் பண்ணுறது, அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் சார் நிறைய வெங்கட் பிரபு சாரோட ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் கூட ஆன அந்த இன்ட்ரோ எப்படி இருந்தது? பயங்கர. அவர் வெங்கட் சார் படம் போனாலே அது ஓஎம்ஜி, அந்த ஸ்டூடியோ பேர் ஓஎம்ஜி ஃப்ரெண்ட்ஸ் சார். அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அப்படி எல்லா மிஷின்லாம் ஒரு ஒர்க் தான் போயிட்டு இருக்கும். அதை பார்க்கும்போதே நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். அப்படி தான் வந்து வருவார் கேஷுவலாக. இவங்க அசிஸ்டன்ஸ் அப்படிலாம் பார்க்க மாட்டார், எல்லாருக்கும் ஜாலியாக பேசுவார். பிபி சார் வந்து அப்படி தான் ஒரு பழக்கமே இருக்கும். அவங்க டீமே ஃபுல்லு அங்கே ஓஎம்ஜியில் ஒரு 15 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க பிபி சார் டீம் கூட. அந்த டீமே ஒரு ஜாலியாக இருக்கும். அப்படி தான் வந்து ஒரு நல்ல வைப்பாக இருக்கும் அந்த டைமில். நீங்கள் அப்போ அந்த டைமில் ஒர்க் பண்ணதுன்னா பிரியாணி சொல்லலாமா? பிரியாணி போயிடுச்சு மாஸ். அதுக்கப்புறம் மாஸ் சாரோட வர சேகர், சென்னை 22 அதெல்லாம் நாங்கள் இருந்தோம். அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. அதில் உங்களை எப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ணார்? எல்லாத்தையும் ஐடென்டிட்டி மீன்ஸ் நான் லைட் டெலிகாஸ்ட் அவருக்கு ஒர்க் பண்ண போனேன். ஆக்சுவலாக பிரவீன் சார் அப்போ பிஸியாக இருந்தார். பிரவீன் சார் வந்து என்ன போய் நீ பண்ணி கொடுறா அப்படின்னாரு. அப்போ தான் வந்து விபி சாருக்கு இண்டிவிஜுவலாக நான் ப்ராஜெக்ட் பண்ணி லைட் டெலிகாஸ்ட் வெப் சீரிஸ் பண்ணி கொடுத்தேன். அதில் தான் விபி சாருக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிங்க் ஆனிச்சு. அதுக்கப்புறம் விக்டிம்ங்கிற ஒரு வெப் சீரிஸ் பண்ணோம், ஆந்தாலஜி பண்ணோம். அதுக்கு முடிச்சுட்டு மன்மதிலே பண்ணோம். அப்புறம் கஸ்டடி, இப்போ வந்து கோட். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிட்டுருக்கீங்க. அடுத்து வந்து அவர் விஜய் சாரோட படம் பண்ண போகிறாரு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னதும் அதை நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொன்னது என்ன? அது உண்மையிலே மறக்க முடியாத மூமெண்ட். கஸ்டடி போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் விஜய் சார் மீட் பண்ணிட்டு வந்திருக்காருங்கிறது தெரியும் எனக்கு. அப்போ நைட் பேசிட்டு இருக்கும்போது அடுத்து உனக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா இருக்குன்ட்டார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 month 2 months அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துச்சுல, அதுக்கு ஒர்க் பண்ண என்னை கூப்பிட்டாரு. இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலாம் சொல்லி இது மாதிரி பண்ணணும், ஃபாலோ பண்ணி எத்தனை பண்ண அப்படின்னாரு. அப்போ தான் சொன்னார் நீ தான் பண்ணுற அப்படின்னும் போது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. வெங்கட் சார் வந்து அவருடைய இன்டர்வியூஸ்லாம் எங்களுக்கு வந்து இந்த படத்தில் சேலஞ்சுன்றது வந்து டெக்னிக்கலாக நிறைய சேலஞ்ச் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஒரு எடிட்டராக உங்களுக்கு கோட் பொறுத்த வரைக்கும்
பெரிய சேலஞ்சுன்னு என்ன சொல்லுவீங்க? எல்லாமே தான் ப்ரோ. சிஜிக்கு மூவ் பண்ணுறது வந்து ஒவ்வொரு ஷாட்டும் நீங்கள் படத்தில் பார்க்குற ஒவ்வொரு ஷாட்டும் ஒரு லேயர்ஸ் ஆக்சுவலாக. அது ஒரு ஃபர்ஸ்ட்டு ட்ரெயின் தனியாக இருக்கும், செட்டில் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த விஜய் சார் ஃபர்ஸ்ட் தளபதி வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த தளபதிக்கு இன்னும் திரும்ப ஒரு இது எடுத்திருப்போம். அதில் எல்லாமே லேயர்ஸ், பின்னாடி பேக்ரவுண்ட் தனி லேயர்ஸ். அது எல்லாமே வச்சு மேட்ச் பண்ணி கரெக்டாக ட்ரைனிங் மூவ்மெண்ட்டோட அதை எல்லாத்தையும் லே பண்ணுறதுங்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்கும். ப்ளஸ் ஒரு சிஜி ஷாட் வந்து கரெக்ஷன் ரொம்ப பண்ண முடியாது. நம்ம சிஜிக்கு மூவ் பண்ணிட்டோம்னா அதில் வந்து மேஜர் கரெக்ஷன் எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரேம் மாற்றலாமே திரும்ப உங்களுக்கு ரீ ஒர்க் ஆகும். அதையும் பார்த்துக்கணும், அவங்களோட பட்ஜெட் பார்த்துக்கணும், எல்லாமே பார்த்துக்கணும் போது அது பயங்கர கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அது. எடிட் பேட்டர்னாகவும் சரி வந்து அது மியூசிக்கலாக போகலாமா இல்லை ஒரு எப்படி போகலாங்கிறதுலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம். அந்த ட்ரெயின் ஷாட்டே எடுத்துக்கிட்டா இப்போ வந்து அப்பா விஜய் வந்து சண்டை போடுற சீனை தனியாக எடுத்துருவாங்க. ஆமாம். அப்புறம் இந்த பக்கம் அந்த ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு இது மேனரிசம் சீன் ஃபுல்லாக தளபதியை அவரே பண்ணிட்டாங்க. ஓகே. ஹெல்மெட் மாட்டிட்டு தளபதி தான் நானே தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே சில மேனரிசம் அது எல்லாமே தளபதி தான் பண்ணாங்க. அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருந்திருக்கும். மூவ்மெண்ட் மேட்ச் பண்ணணும், மொக்க போட்டு அது மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தளபதியை பொறுத்தவரை என்னன்னா, அவர் அந்த ஷாட் ஃபர்ஸ்ட் முதல் நாள் எடுத்தது அந்த காந்திங்கிற கேரக்டர் ஷாட் வந்து பார்த்துட்டாருன்னா, அடுத்த நாள் வந்து அதை பார்த்துட்டாருன்னா அதுக்கு கரெக்டாக சிங்க் பண்ணிடுவார். அதனால எங்களுக்கு பெரிய ப்ரெஷரே இருக்காது. அது எந்த டயத்தில் அவங்க டைலாக் பேசுறாங்க, எந்த டயத்தில் அவங்க கை வாங்குறாங்க, அப்போ போய் இது பண்ணணுங்கிறது தான் அவரே சிங்க் பண்ணுறாரு. பயங்கர ஆச்சரியமா எப்படி அவர் மனுஷன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது. அது சாங்லேயுமே சரி எல்லாத்துலேயும் சரி கரெக்டாக வந்து அது முதல் நாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் என்ன ரியாக்ஷன் இருக்கிற மைண்டில் வாங்கிட்டு இத்தனைக்கு நான் லேப்டாப்பில் காமிச்சிட்டு அது காமிச்சிட்டேலாம் இருக்க மாட்டோம். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இப்போ கேரனில் போய் பார்த்துருவாரு, வந்துட்டு அவர் போய் டேக் பண்ணிடுவார். எப்படா அப்படிங்கிற எடுத்து வச்சு நீங்கள் சிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க 2 பேர் இன்வால்வ் பண்ணி வர ஒவ்வொரு ஷாட்டும் 2 தடவை. ஆமாம், இந்த டைலாக் போர்ஷன் எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்தது தான். அந்த ரஷ்யாவில் அவங்க பேசும்போது சேஸில் ஓடும்போது முதல் நாள் சேஸில் வந்து காந்தி ஓடுவாங்க, அடுத்த நாள் வந்து ஜீவன் ஓடும். கரெக்டாக சிங்க் பண்ணிடுவார். ஆனால் டைமிங் கரெக்டாக பிடிச்சி அது பண்ணிடுவார். இது எப்படின்னே தெரியல எனக்கு. என்னன்னா இது இந்த எல்லா காம்ப்ளிகேஷனும் சேர்த்து எல்லா சேலஞ்சையும் தாண்டி இதை வந்து ஒரு வருஷத்துக்குள்ள அது ரிலீஸே பண்ணியாச்சு. ஆமாம் ப்ரோ, பெரிய விஷயம் தான் அது. ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் இது. ஒரு நேரில் பண்ணதுங்கிறது எங்களுக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. சாரே தான் சொல்லுவார், டே ஒரு 2 வருஷம் ப்ராஜெக்ட் போட்டு நம்ம பண்ணிட்டு பண்ணிடலாம் சார்னு சொல்லி அப்படி பண்ணிட்டோம். ஓகே. எடுக்க நீங்கள் எடிட் பண்ணிடுவீங்க. கடைசியாக அதை கட் பண்ணி பார்க்கும்போது அதோட லென்த் எவ்வளோ இருந்தது படம்? ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்னு சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டிராஃப்டா 4 hours ப்ளஸ் இருந்துச்சு. ஓகே. 4 hours வந்து 4 hours ப்ளஸ் இருக்கிறது 4 hours ஆக்கி டப்பிங் அனுப்பிச்சிட்டோம். ஓகே. டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் அது வந்து இப்போ டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு 2.5க்கும் கட் பண்ணி பார்த்தோம், 2:15க்கும் கட் பண்ணி பார்த்தோம். ஓகே, அதில் தளபதி நிறைய மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நிறைய சீன்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணுற மேடா அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சு. டேரக்டருக்கும் அதில் வந்து உடன்பாடு இல்லை. சரி வா அப்படின்ட்டு அதை வச்சு என்னென்ன கம்மி பண்ண முடியும் கம்மி பண்ணி பார்த்தோம். நிறையா ஜம்பாக இருந்துச்சு, ஒரு ஃப்ளோ இல்லை அப்படிங்கும்போது அப்போ தான் 3 hours ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி 3 hours ஃபிக்ஸ் பண்ணுது. அப்புறம் தளபதி வந்து 3 hours போர்ஷன் வந்து பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி. இதுக்கு மேலே ஃபுட்டேஜ் பண்ணி கை வைக்கணும், கரெக்டாக இருக்குது, நம்ம எதுவும் ஸ்பாயில் பண்ணிக்கலாம், ஸ்டோரி எதுவும் ஸ்பாயில் பண்ணலாம், கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, இப்படியே போயிடலாம் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுத்தாரு. ப்ரொடக்ஷன் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அகரம் சாரும் பார்த்தாங்க, அர்ச்சனா மேமும் பார்த்தாங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு 3 hours அவங்க ஃபோனில் சொல்லும்போது என்ன 3 hours பயந்துட்டாங்க. அப்புறம் படமாக அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஓகே இதுக்கு மேலே பண்ணால் ஸ்பாயில் ஆகுங்கிற டிசிஷன் அவங்களும் வந்துட்டாங்க. அந்த ஹோப் இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவே எத்தனை வெர்ஷனாக எடிட் பண்ணி ப்ரோ நியர் டு 13-15 இருக்கும் ப்ரோ. ஓகே. இந்த சீன் வச்சு ஒன்று இல்லாமல் ஒன்று முன்னாடி தூக்கி போட்டு ஷஃபிள் பண்ணிலாம் பார்த்தோம். இது ஷஃபிளிங்லாம் வந்துருக்கு, நிறையா வந்து நீங்கள் பார்த்தாலும் ஷஃபிளிங்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்க போர்ஷன்லாம் பேக்கில் தூக்கி போட்டு நிறையா ஷஃபிளிங் இருக்கும். இதெல்லாம் ஃப்ளாஷ் கட்டில் போய்க்கலாம், சில விஷயங்கள் சீன்ஸாக இருந்ததெல்லாம் ஃப்ளாஷ் கட்டில் கொண்டு வந்திருப்போம். அது மாதிரி வருஷன்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு எடிட்டராக உங்கள் ரொட்டீன் சொல்லுங்களேன். இப்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்க, ஒரு 7 மாதம் 6 மாதம்ன்றது ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும். அப்படிங்கிறப்போ ஒரு பக்கம் ஷூட் போயிட்டுருக்கோம், இன்னொரு பக்கம் இந்த ஃபுட்டேஜே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமா இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமான்ற அந்த ஒர்க்கு போகுமா? என்ன மாதிரி அது? மேக்ஸிமம் ஷூட் இருக்கும்போது நாங்கள் ஷூட்டில் இருந்துடும் ப்ரோ. ஓகே. மேஜரான என்ன சீக்வன்ஸ் ஒரு இப்போ 120 days ஷூட் பண்ணிக்கலாம், ஒரு 80 days நான் வந்து ஷூட்டில் இருந்துட்டேன். இந்த சாங் அது மாதிரி விஷயத்தில் மட்டும் இங்கே வேலை இருக்கும், அதனால இங்கே பார்த்துட்டு இருப்பேன். மிச்சபடி மேக்ஸிமம் ஷூட்டில் இருந்துடும். திலீப் மாஸ்டர் ஃபுல் போர்ஷன் இருப்பார், அவர் பயங்கர கஷ்டம் இருக்கலாம். ஒரு ஒவ்வொரு சீக்வன்ஸையும் ப்ரீவியஸ் பண்ணி அந்த ப்ரீவியஸை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுவோம், அந்த ப்ரீவியஸ் பார்த்துட்டு திரும்ப வந்து ஷூட் பண்ணுவோம். அது மாதிரி விஷயங்கள் பிளானிங்காக செம்மையாக பண்ணிட்டார். அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அதில் பண்ணும்போது. இப்போ நீங்கள் ட்ரெயின் ஃபைட் பார்க்குறீங்க, கிளைமேக்ஸ் ஃபைட் பார்க்குறீங்கன்னா அது எல்லாமே திலீப் மாஸ்டர் வந்து ப்ரீவியஸாக ஸ்டோரி போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு விஷுவல் ப்ரீவியஸாக பண்ணிட்டார். பண்ணி அதெல்லாம் ஃபஸ்ட்டு மாஸ்டரோட உட்காந்து நாங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். சரி இவ்வளோ தான் டியூரேஷன் வருது, இந்த லென்த்துக்குள்ள நம்ம ஷூட் பண்ண போகிறோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒர்க்லாம் பேரலாக போயிட்டே இருந்துச்சு. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டில் இருக்க மட்டும் தான் இருந்துச்சு. நானும் சரி அசிஸ்டன்ஸ் 2 பசங்க 3 பசங்க ஒர்க் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஸ்பாட்டில். ப்ரீவியஸ்ங்கிறது ஃபைட் சீக்வன்ஸுக்கு மேக்ஸிமம் ஃபைட் சீக்வன்ஸ் ரஷ்யா சேஸுக்கு பண்ணோம், ஓப்பனிங் ட்ரெயின் ஃபைட்டு கிளைமேக்ஸ்க்கு பண்ணோம். ட்ரெய்லர் வந்த போய் படம் நிறைய பேர் வந்து அதை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. வெங்கட் சாரும் வந்து நிறைய அந்த ட்ரெய்லரை ஸ்டோரியை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கு எப்படி நடந்தது? ட்ரெய்லர் ஆக்சுவலாக பண்ணுறது ஒரு
ஒன் டே ஆக்சுவலாக ஒரு டேல ஆரம்பிச்சு அந்த நைட்டில் முடிச்சு அடுத்த நாள் காலைல தான் டேரக்டர் காமிச்சோம். ஃபர்ஸ்ட் என்ன பிளான் இருந்துச்சு, ட்ரைலர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டோரி ரிவீல் பண்ணலாமா வேணாமா, அது நெகட்டிவ் யாருன்னு காட்டலாமா வேணாமா, ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன் காட்டலாமா வேணாமா இருந்துச்சு. சார் காட்டி போகலாமா காட்டாம போகலாம், அந்த கன்ஃபியூஷனாக பயங்கரமாக இருந்துச்சு. அதுவே ஸ்டார்ட்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ண முடியும் சார் அப்படின்னா, உனக்கு என்ன தோணுதோ பண்ண அப்படின்ட்டு டேரக்டர் சொல்லிட்டாரு. எப்படி பண்ணலாம்னு உனக்கு வந்து உன்னோட ஐடியாவில் போ, ஓப்பனாக போ அப்படின்ட்டாரு. நான் ட்ரைலர் பண்ணி வைக்கும்போது கரெக்டாக ஒரு 3.5 நிமிஷம் ட்ரைலர், 3.5 நிமிஷம் வந்து பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பி டேரக்டர். 3.5 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு சில விஷயங்கள் மட்டும் லைட்டாக வந்து இவங்க டீகோட் பண்ணிட்டுங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். அந்த விஷயத்தை மட்டும் தூக்கிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு 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 10 ஷாட் மட்டும் இதெல்லாம் தூக்கிடு அப்படின்ட்டார். அவ்வளோ ட்ரைலர் முடிஞ்சிச்சு. வந்து பார்த்தா ஒரு 1 ஹவரில் ட்ரைலர் லாக் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் ஷஃபில் பற்றி சொன்னீங்களா, நிறைய விஷயம் ஷஃபில் பண்ணோம் அப்படின்றது என்ன மாதிரியெல்லாம் இருந்தது? ஓஜி சீன் பற்றி சொல்லியிருந்தாங்க, அது முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஷஃபில்? இது அது ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வந்து எண்டிங்கில் தான் ஓஜி சீன் வைக்கணுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே. அந்த ஓஜி சீனோட லீடு எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக மோகன் சார் எங்கெங்கெல்லாம் வராரோ அது எல்லாமே வந்து இந்த லேப்ல எடுத்தது தான். யாருமே இது பண்ணா கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அந்த ஜீவன் கேரக்டர் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அந்த க்ளோனிங் கேரக்டர் தான் பேசுறாங்க. பின்னாடி வந்து ஒரிஜினல் சஞ்சய் வந்து கிராஸ் பண்ணி ஜாக்கெட் போட்டு கிராஸ் பண்ணி போவார். அதையும் யாரும் நோட் பண்ணாங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி அது எண்டில் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் எடுத்தது. அதனால அதெல்லாம் ஷஃபில்லாம் பண்ணுறேன். ஸ்க்ரீன் பிளேவா இங்கிட்ட ஜீவனோடவும் காந்தியோட அந்த போர்ஷன் மட்டும் தான் லைட்டாக ஷஃபில் பண்ண தவிர ரொம்ப மேஜராக என்ன ஸ்கிரிப்ட்ல இருக்கோ அதான் போனுச்சு. மேக்ஸிமம் ஃபுட்டேஜாக தான் ட்ரிம் பண்ணி போன தவிர ஸ்கிரிப்ட்ல அந்த ஸ்க்ரீன் பிளே ஆர்டரில் தான் மேக்ஸிமம் போகணும். ஏதோ 1 or 2 சீன்ஸ் மட்டும் தான் பின்னாடி எடுத்து போட்டோம். வேற எதுவும் பெருசாலாம் இதை சேஞ்ச் பண்ணல. சார் ஸ்கிரிப்டாக ப்ரீ பிளான்டாக பண்ணிட்டாரு. போகும்போது பெரிய வேலையாக எனக்கு இல்லை. ஃபுட்டேஜுங்கிற ப்ராப்ளம் மட்டும் தான் இருந்துச்சு தவிர மேஜராக வேற கதையை வந்து புரியக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ எந்த சீனுக்கு வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் கொஞ்சம் அதிகமாக கிளைமேக்ஸ் தான் பயங்கரமான டிஸ்கஷன் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் கமெண்ட்ரி வச்சு போகலாமா, பிளேயர்ஸ் யாராரு காட்டலாம், எங்கெங்க ஃபேன்ஸ்க்கு வந்து பூஸ்டப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே தான் உருவானுச்சு. ஆக்சுவலாக ஆனால் எல்லா ஃபுட்டேஜும் இருக்குது, இதில் என்ன வச்சுக்கலான்றது தான் வச்சுக்கலாம் தான். மிச்சோட பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கினது தானே. ஆக்சுவலாக என்னென்ன வாங்க போகிறோம், பிசிசி வந்து வாங்குறது, இது யாரை காட்டலாம், என்ன இது மாதிரி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பிசிசி கேட்டு வாங்கலாம்னு சொல்லி அதெல்லாம் ஃபுல் மேட்சே பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக சீக்வன்ஸாக நாங்கள் கேட்ட மேட்ச்லாம் சில மேட்ச் கூட கிடைக்கல. நல்ல நல்ல ஷார்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அது கிடைக்கல, பிசிசிலேருந்து கிடைக்கல. என்னென்ன இருக்கோ அதை வச்சு மேட்ச் பண்ணி எங்கெங்கெல்லாம் அது யூஸ் பண்ணலாம்னு சொல்லி யூஸ் பண்ணுற போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பயங்கர டிஸ்கஷன். கமெண்ட்ரி, இந்த கமெண்ட்ரி பண்ணலாம், இந்த இடத்துல என்ன கமெண்ட்ரி போட்டு இப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற போர்ஷனுக்கு மட்டும் பயங்கரமான டிஸ்கஷன் இருந்துச்சு. அதில் கோ டேரக்டர்ஸ் வீரண்ணா, சசி, பிச்சுமணி அண்ணா அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி டேரக்டர் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி இருப்பாங்க. இப்போ எல்லாருமே பயங்கர ஹாப்பியானது அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான். அதோடைய ப்ராசஸ் எவ்வளோ நாள் நடந்தது, என்ன விஷயங்கள்லாம் அதில் போச்சு? ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 10 minutes இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் மட்டும். ஓகே. அந்த காந்தியோட போர்ஷன்லேருந்து கிளைமேக்ஸ் வரையும் வந்து 1 hour 10 minutes. அதான் அங்கே அவர் எஸ்கேப் ஆகி வரதுலேருந்து. ஆமாம், 1 hour 10 minutes. அங்கே அதுலேருந்து 1 hour 10 minutes இருந்துச்சு. அதை வந்து ஒரு இப்போ நீங்கள் பார்த்த வருஷன் பார்த்தீங்கன்னா 37 minutes இருக்கும். அதுதான் அப்படி குறைச்சி வந்தது. நிறைய இருந்துச்சு. ஓகே, இது கரெக்டாக ஒரு ஸ்பீடாக போயிடலாங்க இருக்கா, முழுக்க தளபதி மேலே போயிடலாங்கிறதுக்காக நிறையா போயிட்டோம். நீங்கள் வழக்கமாக பண்ணுற படங்களுக்கும் இப்போ விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் படம் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமையும் நம்ம பார்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நம்ம கடைசிக்கு ஒரு வாய்ப்புங்கிறது இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, இல்லை அடிச்சு தூக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பயங்கரமாக இருந்துச்சு. கான்ஷியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஒவ்வொரு விஷயமும். ப்ளஸ் ஃபுட்டேஜை பாதுகாக்கிறதுங்கிறது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். மற்ற ஆடிஸ்காரன் அப்படியே தனியாக வச்சுட்டு போயிடும். இதெல்லாம் வந்து அப்படியே பத்திரமா பூட்டி லாக் ஆகிடுச்சா, சிஸ்டத்தில் நெட் ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்து பயங்கரமாக அது செக்யூர்டாக இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஒரு ஃப்ரேம் வெளில வந்துட்டாலும் பயங்கர பிரச்சனையாக இருக்கும் போது அது யார் எடிட் ரூம்ல வரணும், யாரை விடக்கூடாதுங்கிற போர்ஷன்லாம் பயங்கரமாக சேஃப்டியாக இருக்க வேண்டிய. சேஃப்டி தாண்டி இப்போ எடிட் பண்ணும்போது இன்னொருத்தவங்க அப்ரூவல் எல்லாமே தேவைப்படுற ஒரு விஷயம். ஒவ்வொரு ஃப்ரேமில் எடுக்கணும் வைக்கணும்னாலும் அந்த விஷயங்கள் எப்படி நடந்தது? அதை வந்து உங்ககிட்ட விட்டாரா ஃப்ரீயாக விட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட வெர்ஷன் தான். ஃபர்ஸ்ட் 4 hours நம்ம ரஃப் டிராஃப்ட் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக டேரக்டர் பார்த்து ஒரு 3:15 பார்த்தாரு. அது என்னோட வெர்ஷன். அதுல இருந்து 15 நிமிஷம் தூக்கணும் சார். நம்ம ஃபர்ஸ்ட் அதை பார்த்துலாம் எதாவது வேணாம்னு டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 15 minutes தூக்கிட்டு 3 hours கொண்டு வந்தோம். அந்த மாதிரி நீங்கள் சொல்லி ரீடைன் பண்ண ஏதாவது சீன் இருக்கா? இல்லை ஷார்ட் தான் ப்ரோ. மேக்ஸிமம் சீன்ஸாக எதுவுமே ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஒயிட் பதில் க்ளோஸ் போட்டுக்கலாம், இல்லை ஒரு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் சஸ்பென்ஸ் அங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ கோ ஹெட் அப்படின்னா கரெக்டாக எங்கே சொல்லணும்னா அந்த வைபவ் சார் வீட்டுக்குள்ள காந்தி வருவாங்களா, அதுக்கப்புறம் சீன் போய் உள்ள போய் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லா சீனும் இருக்கும். டேரக்டர் இது வேணாம், எங்கே கன்வே ஆயிடுச்சு, தூக்கிட்டோம்னா டேரெக்டாக சிசிடிவி ரூம் போயிடலாம், தேவையில்லை, அது மாதிரி விஷயங்கள்லாம். இந்த சாங் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஜாரிங்காக இருக்குது. திடீர்னு
ஒரு விஷயம் எமோஷனலாக நடந்துட்டு டக்குன்னு ஒரு சாங் வருது, 2 இடத்துல தான் வருதுன்றது. கொலை சாங் ப்ரோ, அது கண்டிப்பா வந்து இதை பத்தி பேசப்படுவாங்க எனக்கு தெரியும் ப்ரோ. அது தெரிஞ்சே தான் வச்சோம், வேற வழியே இல்லை. ஸ்பார்க் சாங் மட்டும் தூக்குறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆக்சுவலா அது வந்து அந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சு. ஒரு மர்டர் முடிஞ்சு ஒரு அது அது சேஞ்ச் ஒரு சீன்ஸாக எங்களுக்கு தேவைப்படுச்சு. அந்த சேஞ்ச் ஒரு சீன்ஸாக வந்து வேறு வழியில் அங்கே சாங் பிளேஸ்மெண்ட் வந்து நாங்கள் வச்சு எடுத்ததுனால, அதை பிளான் பண்ணி எடுத்தது அந்த சாங் பிளேஸ்மெண்ட் வச்சு எடுத்ததுனால அந்த இடத்துல சமைச்சோம். மற்ற சாங் ஃபேன்ஸுக்காக வச்சது, அதை என்ஜாய் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அப்படியே இருந்தால் என்ஜாய் பண்ணிடுவாங்கிற முடிவு வச்சது. அது ரெண்டுமே பேசுவாங்க தெரியும், அது தெரிஞ்சே தான் வச்சு. டிஏஜிங் வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. பட் நிறைய பேக்ட்ராப்பில் ஒரு க்ரீன் மேட் வர சீன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற டாக்கும் வந்தது. அது கவனிச்சிங்களா? அது கவனிச்சோம் ப்ரோ. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச அந்த இதில் வந்து நாங்கள் இந்த ஃபுட்டேஜில் உள்ள அவுட்புட் கொடுக்க முடியாது, நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அதான் பண்ணிருக்கோம். அந்த டைம் ஸ்பேனுக்குள்ள பண்றபோது எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அதான் பண்ணிருக்கோம். எங்கேயும் வந்து இதை அடிச்சுட்டு போனோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. மைனூட்டா எவ்வளவு தெளிவா அதில் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒர்க் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த சீக்வன்ஸும் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நம்ம ட்ரெயினில் வரது. இந்த சீக்வன்ஸோட ஐடியா வந்து டேரக்டரோட தான். பிளேஸ்மெண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து விஜய் சாரோட டைட்டில் கார்டு வந்து படத்தோட ஓப்பனிங்லேயே இருந்துச்சு. ஓகே, இங்கே மாற்றலாம். இங்கே வந்து ஆக்சுவலாக வெங்கட் பிரபு சார் ஹீரோன்னு சொல்லி காட்டுறோம். விஜய் சார் கார்டு இங்கே கொண்டு வரலாம்னு சொல்லி இங்கே படம் பார்க்கும்போது அதை பேசி அங்கே மாற்றணும். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? ஓப்பனிங்ல எப்போதும் தளபதி, யூஸ்வலா தளபதி விஜய் ஸ்டார்ட் ஆகும்போதே இருந்துச்சு. இது டேரக்டர் தான் ஐடியா பண்ணி மாற்றணும். பயங்கரமா ஒர்க் ஆனிச்சு. அது பயங்கரமா ஸ்டேடியம் மேலே நிற்கிறேன். அது ஆக்சுவலாக வந்து செட்டு போட்டு பின்னாடி ஃபுல்லாக பேக்ரவுண்டில் ஸ்டேடியம் வருதுங்கிறது எனக்கு தெரியாது. அது ஐடியாவே இருக்காது. ஆக்சுவலாக க்ரீன் மேட்டாக தான் இருக்கும் ஃபுல்லாக. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே அந்த போர்ஷன் ரூஃப் மட்டும் ஃபுல் செட்டு போட்டோம். பிரசாத்ல தான் போட்டு எடுத்தோம். கீழே நிற்கிற இடம் மட்டும் ஃபுல்லாக வந்து க்ரீன் மேட் வச்சு நம்ம பிளேட்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணது தான் ஃபுல்லாக. அதான் ஒரு பாதி படம் வந்து செட்டு ஃபுல் செட்டு பண்ணிட்டு செட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் ரஜினி சார் செம்மையாக மேட்ச் பண்ணியிருந்தார். ஒரிஜினல் போனோம்னா கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேடியம் மேலே இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 6 அடியில் தான் இருக்குது எல்லாமே. இன்னொன்று, தோனி வந்து மேலே பார்ப்பாரு அந்த பைக்கு. ஆமாம், அது டேபிளில் தான் மேட்ச் பண்ணுது. ஆக்சுவலாக ஃபுல் ஃபுட்டேஜ் பார்க்கும்போது மேலே பார்க்குற ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக இதை சிங்க் பண்ணலாமேன்னு சொல்லி சிங்க் பண்ணோம். இந்த மாதிரி ஒர்க்லாம் போகும்ல, இந்த மாதிரி என்னென்ன ஐடியாஸ்லாம் ஜாலியாக இருக்கும். நிறையா கிடைக்கும். நீங்கள் தேட ஏதாச்சும் ஒரு இது ஆட் பண்ணலாம்னு சொல்லி அந்த படையப்பா மியூசிக்காக இருக்கட்டும், நாங்கள் பார்க்க ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அங்கே படையப்பா பாட்டு ஆக்சுவலாக போட்டாங்க. ஓகே, நம்ம ஏன் படையப்பா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் யூஸ் பண்ணோம். படையப்பா யூஸ் பண்ணோம். ஆனால் மங்காத்தா யூஸ் பண்ணது ஆல்ரெடி அது வந்து ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு, எழுதும் போதே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் தான் சார் கதையாக சொன்னார். அங்கே ஹைதராபாத்தில் வச்சு சொல்லும்போது இந்த சீக்வன்ஸும் சொன்னார். ஃபர்ஸ்ட் 2 பேர் ஃபைட் பண்ணும்போது என்னை யார் ஃபேன் தலை ஃபேன் எப்படி இருக்கும் கேட்டு யோசிச்சுப்பாரு. கிளைமேக்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க, நிறைய சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னு. வெங்கட் பிரபுவும் நிறைய இன்டர்வியூவில் சொன்னது வந்து கிளைமேக்ஸில் வந்து நிறைய லேயர்ஸ் போயிட்டே இருக்கும். இங்கே ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம், இங்கே ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இதை வந்து ஓகே இந்த ஃப்ளோவில் தான் சொல்ல போகிறோம் அப்படின்ற விஷயத்துக்கு அரைவானது வந்து எப்படி நடந்தது? பேசி அப்புறம் டேரக்டர் கிளைமேக்ஸ் வந்து 15 days டேரக்டர் வந்து உட்காந்துருப்பாரு, பின்னாடி உட்காந்துருப்பாரு. ஆனால் நாங்கள் காட்டவே மாட்டோம், நாங்கள் பார்த்து எடிட் பண்ணிட்டு இருப்போம். இதுக்கப்புறம் சார் இதுதான் அப்படி அரேஞ்ச் பண்ணி லேயர்ஸாக போட்டு நிறைய டிஸ்கஷன் போச்சு. பயங்கரமான டிஸ்கஷன் தான் போச்சு. நிறைய போர்ஷன் இது வேணுமா வேணாமா அப்படிங்கிறது. சிவானோட சீன்ஸ்மே 2 சீன்ஸ்லாம் வந்து வேறு வழி இல்லாமல் ஃபுட்டேஜ்க்காக தூக்கணும். அந்த ஸ்பீடுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூபர்ஸில் அந்த போர்ஷன் அதுக்கு மாவீரன் போர்ஷன்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் படத்தில் இருந்துச்சு. சரி இதெல்லாம் வேணாம், இது மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற போர்ஷனாக டிசைட் பண்ணி அதெல்லாம் வச்சோம். செம ஃபன்னாக இருந்திருக்கும். ஆமாம், ப்ரோ ஃபுட்டேஜ் வேற இல்லை. இதுவே வந்து ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசங்களாம் வந்து மெசேஜ் பண்ணி என்ன வந்து குறைங்க சொல்லியிருக்காங்க. போது வேறு வழி இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு என்னன்னா அந்த ஹோல் ஃபில்ம்ன்றது தாண்டி அந்த 30 minutesன்றது ரொம்ப பயங்கர பிளாஸ்டா சொன்னாரு. பேசாம இதுவே செகண்ட் ஹாஃப் ஆச்சு ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். செம்மையா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்டேஜ்ல எடுத்து எடிட் பண்ணி பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு. சில விஷயங்கள்லாம் கை வைக்க மனசு வராது, மனசு வைக்காம தான் வச்சோம். இது நல்லா இருக்கா சார், நல்லா தான் இருக்கு ஃபுட்டேஜ் சார் அப்படின்னு அப்படிதான் வைப்போம். ஓகே ஓகே. இப்போ டெலிட்டட் சீன்ஸுங்கிறது வேற என்னெல்லாம் இருக்குது? நிறையா இருக்கு ப்ரோ, நிறைய சீக்வன்ஸ் இருக்கு. பிரபு மாஸ்டர் விஜய் சார்கிட்ட கான்வர்சேஷன்லாம் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்லா இருக்கும். இப்போ நீங்க ஒரு எடிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு டைரக்டர் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறாரு. விஜய் வந்து பார்த்துட்டு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ற விஷயம் என்னமா இருக்கும்? இல்லை இந்த விஷயம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன் எதுவும்? அது மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது. இதே ரூம்ல தான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தாரு. படம் ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்த்துட்டு ஒரு 2 minutes சைலண்டாக இருந்தாங்க. நான் இங்கே உட்காந்து டேரக்டர் பண்ணேன். எந்திரிச்சு டேரக்டர் ஹக் பண்ணார். செம்மையா இருக்குப்பா அப்படின்னாரு. உங்ககிட்ட என்ன சொன்னாரு? சூப்பர்ப்பா இதுக்கு மேலே எது குறைக்க முடியாதுல்ல, குறைக்க முடியாதுண்ணா. வேணாம் விட்டுருங்க, ஸ்பாயில் பண்ண வேணாம், சூப்பராக இருக்கும், எதுவுமே தூக்க முடியாது அப்படின்ட்டு அது பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா, எதுவும் தூக்க முடியாது. நிறைய இந்த படத்தில் ரசிக்கப்பட்டது வந்து ரெஃபரன்ஸாக
இன்ஃபேக்ட் அந்த வசீகரா ஃபோட்டோ வந்து அவங்க ஃபோர்கிரவுண்டில் பேசிட்டு இருப்பாங்க, பேக்ட்ராப்பில் இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி பிளரியாக Blurry-ஆ இருக்கும். ஆமா. இந்த மாதிரி விஷயங்கள்ல எவ்வளோ மெனக்கட வேண்டியிருந்தது. ஆமா, அதெல்லாம் எல்லாமே போஸ்ட்ல தான் பண்ணோம். அவங்களோட சின்ன வயசு போட்டோ இருக்கும்போது வசீகரா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணும்போதே கிரீன் மேட் வச்சுங்க. Green போட்டோ mat இல்ல, வச்சுட்டு. டக்குன்னு போட்டோ கிரீன் கிடைக்கல, கிரீன் மேட் வச்சு அதுக்கப்புறம் வந்து எடிட்ல வந்து போஸ்ட் பண்ணது தான் வசீகரா. இதோட ஓடிடி வெர்ஷன் வந்து இன்னொரு டிரெக்டர்ஸ் கட் வரப்போறதா ஒன்று கண்டிப்பா பேச்சு அப்புறம் போயிட்டு பிளான் இருக்கு. பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னு இந்த மாதிரி ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஒரு டேரக்ட் கிட்ட ஒரு 3.5 hours அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விடலாம்னு ஒரு பிளான் இருக்கு. அது டேரக்டர் தான் கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த பிஸியில் இருக்காங்க, அது எதுவும் பேசல. அதுக்கப்புறம் பேசிட்டு ப்ரொடக்ஷனில் பேசிட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க தெரியல. அதுக்கு எடிட் பண்ணி வச்சிட்டிங்களா? இருக்கு ப்ரோ, எல்லா வருஷமும் இருக்கு ப்ரோ. ஸோ இந்த படம் முடிக்கும்போது வெங்கட் பிரபு வில்லன்னு முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கான ஸ்பின் ஆஃப் மாதிரி எதுவும் சொன்னாரா? கண்டிப்பா தளபதி வந்து இப்போ பாலிடிக்ஸுங்கிற போது அது அது நல்ல விஷயம் தான். அதுவும் இருந்தா சப்போஸ் வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா இருக்கலாம். ஸோ அடுத்து ஒர்க் பண்ணுற படங்கள் அதோடைய வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு? அடுத்து முத்தையா சாரோட ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அப்புறம் பிரபு ஜெயராமன், அருள் சார் அவங்க சேர்ந்து பண்ற ஒரு ப்ராஜெக்ட், அதான் இப்போ ஃபைனல் போயிட்டு இருக்கு. 2 படம் போயிட்டு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு. இது போறதுனால எதுவும் கமிட்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. இனிமேல் தான் அடுத்தடுத்து என்ன இது பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. படம் சக்ஸஸ் ஆனதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்ஸ். தேங்க்யூ.